பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் நம்முடைய போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளையும் எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண தவறாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசவும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 20வது வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு பேச விருப்பப்படுகிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அடுத்தபடியாக 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது இந்த சரீரமானது தேவனால் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எப்படி விலை கொடுத்து வாங்கினார் என்று சொல்லி பார்க்கும்போது, கிரயத்துக்கென்று கொல்லப்பட்டீர்களே, அதை தான் இங்கு 1 கொரிந்தியர் 7:23 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று சொல்லி, இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கக்கூடியது சரீரம் யாருடையது என்கின்ற கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்க விருப்பப்படுகிறேன். காரணம், இந்த சரீரத்தில் பலவிதமான பலவீனங்கள், சோர்வுகள், வேதனைகள், கஷ்டங்கள் என்று வந்து கொண்டு இருக்கிறதை நாட்களில் பரவலாக நிறைய இடங்களில் வாழ்நாள் முழுவதுமாக பலவிதமான பிரச்சனைகளை, கஷ்டங்களை நாம் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே சரீரம் யாருடையதாக இருந்தால் நாம் எல்லாவற்றிலும் பலசாலிகளாக இருக்க முடியும், அல்லது ஆவிக்குரிய ரீதியில் நாம் பலனடையும் போது சரீர பிரகாரமான பலன் நமக்கு உண்டாகுமா? இந்த தலைப்பின் கீழாகவும் நான் பேசியிருக்கிறேன். ஏனென்றால் சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை உண்ணும் பொழுது அது ஆவிக்குரிய உணவாக மாறுகிறதா என்று, அல்லது ஆவிக்குரிய ஆகாரத்தை உண்கின்ற வேளையில் சரீரத்தில் பலன் உண்டாகுமா என்கின்ற கேள்வியை கடந்த வாரம் ஆராதனை நேரத்தின் பொழுது கொடுத்தேன். ஏனென்று சொன்னால் இவைகள் ஒன்றை ஒன்று பிணைந்து இணைந்து செயல்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவைகளுக்கு ஏற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது அது ஒன்றை ஒன்று பிணைந்து இணைந்து இருக்கிறதை பார்க்கும் பொழுது, இந்த சரீரம், இந்த அவயம், இதை போஷிக்கிறவர் யார், இதை கிரயத்துக்கென்று கொண்டவர் யார் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய தேவனாக தான் இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாராம். அந்த விலை என்று சொன்னால் விலை மதிக்க முடியாத தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் தலைப்பு சரீரம் அவருடையது என்று சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாத்தையும் விலை கொடுத்து இரத்தத்துக்கென்று கிரயமாக வாங்கின அவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, எப்படி சபையானது சபைக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரோ அதுபோல் இந்த சரீரத்துக்கும் தேவன்தான் தலையாக இருக்கிறார் என்றும், அவருடைய சரீரத்தோடு நாமும் சேர்ந்தவர்களாக ஒரு அவயவங்களாக இருக்கிறோம் என்கின்ற
அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. இதை வாசிக்கும் போது நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி, அந்த விசுவாச அடிப்படையில் நாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது இந்த சரீரம் கர்த்தருடையதாக இருக்குமானால் இதை பிசாசானவன் தொடுகிறதற்கு எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பலவீனம் வருது, ஏன் இந்த வியாதி வருகிறது அப்படி என்று சொன்னால், நாம் சொல்லும் போது ஏர் பொல்யூஷன் என்று சொல்லலாம், வாட்டர் பொல்யூஷன், அது காற்றினால் வரக்கூடியது, கிருமிகளினால் பரவக்கூடியதாக இருக்கிறது, தண்ணீரினால் பரவக்கூடிய வியாதி வருகிறது, சில வேளைகளில் பிசாசினால் வருகிறது. இப்படி இது பரம்பரையான ஒரு வியாதி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பரம்பரை வியாதி என்று சொல்லுகிறது இந்த டிபி மற்றும் தோல் சம்பந்தமான காரியங்கள். இவைகளெல்லாம் பரம்பரை சொத்து என்று சொல்லி கொள்ளுகிறார்கள். இது அப்படியே ஹெரிடிட்டி அப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. அது உண்மையும் கூட தான். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பும் ஆண்டவருடைய சரீரமாக இது இருக்கிற பட்சத்தில் அது எப்படிப்பட்ட பலவீனங்கள், எப்படிப்பட்ட வியாதி வருகிறது என்று சொன்னால், நாம் ஏதோ ஒரு சான்ஸை கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி நடக்கிறது இல்லை. நம்முடைய சரீரத்தை வேறு எதுக்கோ அடிமைகளாக்கி கொண்டு இருக்கிறோம் என்கின்றது அங்கே தெளிவாக புரிகிறது. 1 கொரிந்தியர் 7:23 நம்ம வாசித்து பார்க்கும்போது, இது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருந்தாலும் நாம் எதற்கும் அடிமைகள் ஆகக்கூடாது, நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கக்கூடாது என்கின்றது மிக முக்கியம். அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த சரீரம், நம்முடைய சரீரமானது எதற்கு ஒப்பு கொடுக்குறோமோ அதுக்கு நம்ம அடிமைகளாக்கி விடுகிறோம், அல்லது அந்த சரீரமும் இந்த சரீரமும் ஒன்றாய் இணைகிறது, அதற்கு பங்குடையவர்களாக மாறுகிறோம் என்கின்ற கருத்துக்களெல்லாம் ரோமாபுரிக்கு பவுலப்போஸ்தலன் எழுதின நிருபங்களில் மிக தெளிவாக காணலாம். இந்த வியாதியில் பலவிதமான கருத்துக்களை பற்றி பேசினேன். தண்ணீரினால் வரக்கூடியது, காற்றினால் வரக்கூடியது, அது கிருமிகளை பரப்பக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஹெரிடிட்டி என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, அதுபடிக்கு பிசாசானவனும் எவ்விதமான வியாதிகளையும் பலவீனத்தையும் கொண்டு வருகிறான் என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்புக்கூடாதபடிக்கு, கர்த்தருடையது என்று எண்ணாதபடிக்கு, அது தேவனுடைய ஆலயம் என்று அதை பேணி பாதுகாக்காதபடி நாம் வாழுகிறதுனால ஏதோ ஒரு சான்ஸை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இங்கே மொத்த வியாதிகளை குறித்து வேதாகமத்தில் ஏறக்குறைய 37 வியாதிகள் குறிப்பிடப்படுகின்றது. அந்த வியாதிகளில் ஏறக்குறைய 20 வியாதி சாத்தான் மூலமாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்றதை ஆராய்ச்சியாளர்களும் சரி, வேதத்தின்படியாக தனித்தனியாக பகுத்து அறிந்து பார்க்கும் பொழுது வேத வல்லுநர்கள் வெளிப்படுத்துகிற காரியத்தை பற்றி உங்களோடு கூட பேசுகிறேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும் அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று. எப்படி சரீரத்தில் கை தனியாக, விரல் தனியாக, கண், மூக்கு, வாய் ஒவ்வொரு அவயங்களாக, கால்களாக இருக்கிறது போல சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயங்களாக இருக்கிறார்கள் என்று ஆவிக்குரிய ரீதியில் சபைக்குரிய போதனைகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இங்கு வேதம் சொல்லுகிறது, நாம் பலவீனம் இல்லாமல் வாழ்கிறதற்கு, நாம் ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறதற்கு நாம் வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள், தனித்தனி அவயவங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது இங்கு வியாதி வருகிறதற்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவருடைய சரீரம், அவர் ஏற்கனவே எல்லா வியாதிகளையும் பிரச்சனைகளையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு ஊட்டப்படுகிறதை
நாம் காண முடிகிறது, அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், விடுதலையை பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தின்படியாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்கிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அதை தான் நம்ம 19லையும் 20லையும் வாசித்தோம். அந்த வார்த்தையில் ஒரு பகுதி இங்கு போடப்படுகிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாத. இந்த பாவ வாழ்வில் வாழும்போது அல்லது எந்த வாழ்வுக்கு நாம் அடிமைகளாக ஒப்பு கொடுக்குறோமோ, பரிசுத்த வாழ்வுக்கா, அசுத்தமான வாழ்வுக்கா, பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறோமா, உலக பிரகாரமான மாம்சத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவோ பிசாசுக்கு துணை போனவர்களாக நாம் மாறும் பொழுது இந்த சரீரம் என்கின்றது அதோடு கூட இணையும் போது அது இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். திருமணமாகும் பொழுது கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்கிறோம், இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அவர்கள் தன் தாயின் தகப்பனையும் விட்டு பிரிந்து அவர்கள் ஒரே சரீரமாக வாழ்வார்கள் என்றால் இந்த ஆத்மாவும் இந்த சரீரமும் ஒன்றாய் மாறிவிடுகிறது. அதைத்தான் இங்கு அவர் குறிப்பிடும் பொழுது வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? ஒருவேளை பிசாசுக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா பிசாசு கொண்டு வருகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நம்மை ஆட்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வேசியோடு இருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? 16ஆம் வசனம், இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதில் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த சரீரம் யாருடையது என்றால் அது கர்த்தருடையது என்று சொல்லி அவர்கள் நினைப்பார்களானால், இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நினைப்பார்களானால் இந்த பாவ வழிகளில் இருந்து விலகி ஒதுங்குவார்கள். ஆண்டவரை மாத்திரம் தேடி அவருக்குள் இருந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் காணப்படுகின்ற குறைவுகள், நிறைவுகள், வியாதி, பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி ஒரு ஆரோக்கியம் எப்படி உள்ள நுழைகிறது என்கின்றதையும் கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய படைப்பை குறித்து தான காரியத்தில் தேவன் மனிதனை படைத்த அந்த படைப்பை குறித்து இங்கு நாம் பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அது மாத்திரமல்ல, 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவன் தேவ சாயலாகவே இருந்தான் என்று சொல்லி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மனிதன் ஏன் ஆண்டவருடைய சாயலை விட்டு விலகினான் என்று சொல்லும்போது இந்த சரீரம் எதோடு கூட இணைகிறது என்கின்ற கேள்விக்கு பதிலை நம்ம பார்த்தோம். வேதம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியாக படைத்த அந்த படைப்பில் வியாதி, பலவீனங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் படைக்கவில்லை. தம்மை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் படைத்தார். தமது ரூபத்தின்படியாக தமது சாயலின்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான். அவர்கள் தேவ தூதர்களைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பரிசுத்தமான ஒரு ஜாதிகளாய் ஜெனரேஷன் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் படைத்தார். ஆனால் உள்ளே என்ன நுழைந்து விட்டது என்றால் பாவம் என்கின்றது நுழைந்து விட்டது. ஆனால் பாவம் நுழைகிறதற்கு முன்பாக தேவன் படைத்த படைப்பில் எப்பொழுதும் கூட சில காரியங்களை நம்ம பார்க்கும், மெடிக்கலாக காரியங்களை சிலது, இது யாருடைய சரீரம், அதனுடைய டிஷ்யூ என்ன, அதனுடைய செல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன என்கின்ற ஆராய்ச்சியின் பலனாக டிஎன்ஏ ரிப்போர்ட் என்று சொல்கிறார்கள்.
இந்த டிஎன்ஏயை பார்த்து இது இவர்களுடைய சரீரம் இவர்களுடைய தகப்பனுக்குரியது என்று சொல்லி அவர்களுடைய செல்ஸும் இவர்களுடைய செல்ஸையும் கம்பேரிசன் பண்ணி இது இவர்களுடையது தான் என்று சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுகிற காரியங்களை பார்க்குறோம். ஆனால் டிஎன்ஏ டிசைன் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, வியாதிக்காக, நாட் ஃபார் சிக். டிஎன்ஏ ஃபார்ம் பண்ணது எல்லாமே, டிசைன் பண்ணதெல்லாம் நாட் ஃபார் சிக். டிஎன்ஏ ரீபில்ட் சிஸ்டமாக அதை உற்பத்தி பண்ணார். ஒரு செல் டேமேஜ் ஆனவுடனே அது மறுபடியும் ரெக்கவரி ரெக்யூப் ஆக்கி கொள்ளத்தக்கதாக, ரீபில்ட் ஆக்கி கொள்ளத்தக்கதாகத்தான் வைத்தார். இந்த வியாதி பலவீனங்கள் வருகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த டிஎன்ஏ லா ஆர் ஹெல்த் லா, இது சட்டங்கள், ஒழுங்கு, சாப்பாடு, ஆகாரம், இவைகளெல்லாம் நிர்ணயித்து தேவன் மக்களுக்கு கொடுத்ததில் அதில் ஒரு வயோலேட் பண்ணும்போது தான், அந்த லாவை வயோலேட் பண்ணும்போது தான் அங்கு வியாதியும் பிரச்சனையும் பலவீனமும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்க இந்த வியாதிகள் எல்லாம் எப்படி வருகிறது என்கின்ற கருத்துக்களை குறித்து பார்க்கும் பொழுது, நாம் ஏற்கனவே நான் சொன்னது போன்று ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அது பின்பகுதியை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆனால் அந்த வசனத்தையே வாசிப்போம், பின்பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? தேவனுக்கென்று உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது தேவனுடைய அடிமை நான் அப்படின்னு பேசுகிறோம். அதுவே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும்போது சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றக்கூடியவர்களானால் மாம்சத்துக்கு உரியவர்களாக நாம் மாறுகிறோம். அதற்கு நாம் அடிமைகளாகக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிசாசின் கிரியைகளுக்கும் பில்லி சூனிய கட்டுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இங்கே நாம் கலாத்திற்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவைகளில் குறிப்பிடப்படுகின்ற காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள். அதில் பார்க்கும்போது விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியம், இப்படி ஏறக்குறைய ஒரு 17 விதமான காரியங்களில் இன்வால்மெண்ட்டில் ஏதாவது ஒன்றில் நம்ம இன்வால்வ் ஆனாலையும் அதுக்கு நாம் அடிமைகளாகி விடுகிறோம். குடிச்சு பழக்கக்கூடியவனுக்கு குடிக்கார தனத்தில் அடிமைத்தனம் ஆயிடுறான். பாவத்துக்கென்று தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும்போது பாவத்துக்கென்று அவன் அடிமையாக்கி விடுகிறான். பரிசுத்தத்துக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ நினைக்கும் போது அவன் பரிசுத்தத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான். அதுவே தேவனை தேடணும் என்று சொல்லும்போது அவன் தேவனுக்கு அடிமையாக இருக்கிறான். உங்கள் சரீரத்தை எதற்கென்று ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு இசைந்து போகக்கூடியதாயும் அந்த சரீரம் அதோடு கூட மிங்கிள் ஆகக்கூடியதாயும் இருக்கிறது. எனவே நம்முடைய சரீரம் யாருக்குரியது என்று சொன்னால் அது தேவனுக்குரியதாக இருக்குமானால் ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 17-18 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நாம் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்து இப்போது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். காரணம், நீங்கள் பாவத்தினின்று 18ஆம் வசனம் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளாகி விடுகிறீர்கள். அதாவது நீதியை நடப்பிக்க வேண்டும், நீதிக்கான காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று. அதுவே பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருக்கிறீர்கள் என்று 20வது வசனம் சொல்லுகிறது. இந்த பக்கத்தில் ஒரு பாவம், இந்த பக்கத்தில் ஒரு நீதி, அந்த பக்கத்தில் தேவன், இந்த பக்கத்தில் சாத்தான், இந்த பக்கத்தில் மாம்சம். இந்த மாம்சம் யாருக்குரியது என்று சொல்லி நம்ம எதில் போய் சார்ந்து வாழ்கிறோமோ அதுக்கு அடிமைகளாகும் பொழுது ஏதோ ஒரு பலவீனங்கள் உள்ள நுழைகிறதற்கு ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அந்த ட்ரிகர் பண்ணுகிறான் பாருங்க,
யோவான் 13வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இங்கே யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்லும்போது, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில், இந்த தூண்டுதல் என்கின்றது அந்த ட்ரிகர், அதை கொண்டு கண்ணின் நீச்சைகள், அதனால தானே பாவம் வந்தது. அதை பார்க்கும் பொழுது ஒரு ஆசை தூண்டிவிடப்படுகின்றது. அதை பறிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் அந்த ஏவாள் பறித்து பாவம் என்கின்றது உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. அது மாதிரி ஒரு ட்ரிகரை எப்பொழுதுமே உண்டு பண்ணுவான். கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நாம் தான். இதை நம்ம வாயை கட்டணும், இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடும்போது நம்முடைய சரீரத்தில் பலவீனம் உண்டாகும், இதை குடிக்கிறதுனால வயிற்றில் அல்சர் உண்டாகும், இது குடிக்கிறதுனால நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து அந்த தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை பெற்று தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மெய்யாக தேவைப்படுகிறது என்கின்றது தான் இந்த சத்தியம். என சரீரம் யாருடையது என்று சொல்லி இந்த தூண்டின பிறகு யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். முதல்ல தூண்டி விடுகிற ஒரு அனுபவம், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆர்வம், ஆசை, இன்னும் வேண்டாத சிந்தனைகள், எண்ணங்கள், அதை ட்ரிகர் பண்ணி முடித்த உடனே அவன் அதுலேயே குறிக்கோளாக, அதுலேயே ஆர்வத்தை காட்டி அதை செய்யணும், அதை பார்க்கணும், சாப்பிடணும், இதை செய்து சாப்பிட்டா என்ன, இதை வாங்கி சாப்பிட்டா என்ன, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ள ட்ரிகரான பிறகு தான் அவன் உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கிறான். இங்கே சாத்தான் யூதாஸுக்குள்ளே நுழைந்து காட்டி கொடுத்தான். இது உள்ளே நுழைகிற அந்த வேலையை குறித்ததான காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஏன் நாங்கள்லாம் விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி அது உள்ளே நுழைய முடியும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், இப்பொழுது யார் எடுத்தாலும் ஏதோ ஒன்று நாங்கள் தான் அந்நிய பாஷை பேசுகிறோமே, ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறோமே, இப்படி பேசக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலன்றத சப்ஜெக்டை தான் நான் பைபிள் ஸ்டடியில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் நமக்கு தேவை. அதை எப்படி பகுத்தறிகிறது என்கின்றதை குறித்து எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இங்கு வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய ஆவி இங்கு சவுலை விட்டு புறப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணினது என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் வரையில் சில காரியங்கள் வந்தாலும், போராட்டம் உண்டானாலும் அவைகளை எதிர்கொள்ளத்தக்கதான பலன் நமக்கு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் போகும் பொழுது வருகிற சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்து பார்க்கும் பொழுது இங்கு சிம்சனை குறித்ததான காரியத்தை குறித்து நியாயாதிபதிகள் புத்தகமாக 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்த தெளினால் மடியில் படுத்து கொண்டு இருந்து இருக்கிற ரகசியத்தை சொன்ன பிறகு தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையரில் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார்கள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி கர்த்தர் 20வது வசனம், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி விட்டு வெளியே போவேன்னு சொன்னால் மாட்டிட்டு அவஸ்தப்பட்டான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்துரு எப்போது உள்ளே நுழைகிறான் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட்டு விலகும்பொழுது வேறொரு ஆவி உள்ளே வந்து கலகம் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது உள்ளே பிசாசானவன் நுழைந்தா என்ன செய்கிறது? லூக்கா 13வது அதிகாரம் 11லிருந்து 16, அந்த சரீரத்தையே ஒடுக்கி பெண்டாக்கி அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக மாறுறா.
இவ யார் என்று சொல்லி பார்த்தால் ஆபிரகாமின் குமாரத்தி அல்லவா என்றால் விசுவாசத்தின் குமாரத்தி. அவளுக்குள்ளே அது நுழைந்த பிறகு அந்த அசுத்த ஆவி பிடிக்கப்படும் பொழுது அவர்களுடைய சரீரத்தை கூட வீக்காக்கிடுது. அது இப்படி இருந்த சரீரம் எப்படி பெண்டாச்சுன்னா அது செய்கிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக்கத்தக்கதாகவும். எனவே பிசாசானவனுடைய இச்சையை செய்கிறதற்கு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவன் உள்ள நுழையிறான். அவன் விரித்த கண்ணி அது நிமித்தமாக உண்டாக்குகின்ற போராட்டங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இங்கு மத்தேயு 15:22 என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்றதை குறித்து கனானிய ஸ்திரீ மத்தேயு 15:22வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஒரு ஸ்திரீ கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார்கள் என்று சொல்லி. அதுவே மத்தேயு 17வது அதிகாரம் 15லிருந்து 16 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, சந்திர ரோகியாகிய கொடிய வேதனை, அது என்னென்ன வலிப்பு வியாதி, அந்த பிசாசு அடிக்கடி ஜலத்தினாலும் தீயினாலும் விழப்பண்ணுகிறது என்று, அதுவும் பிசாசின் காரியங்கள். குருடும் ஊமையுமான பிசாசு மத்தேயு 12வது அதிகாரம் 22 9:33 வாசித்து பார்க்கும்போது, ஊமையும் செவிடுமான ஆவி. லூக்கா 9வது அதிகாரம் 39வது வசனம், அவனை அலக்கழித்து நுரைத்தள்ளி கீழே விழும்படிக்காக செய்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாம் இந்த தேகத்தில் வருகிறதுக்கு காரணம் உங்களுடைய சரீரம் யாருடையது என்று புரிந்து கொள்ளாமல் நம்முடைய சரீரத்தை எதுக்கோ ஒப்பு கொடுக்கறதுனால, அல்லது நம்ம அறியாதபடிக்கு இச்சித்து ஆசையோடு கூட நாம் செயல்படுகிற சில காரியங்கள் தான் நமக்கு பலவீனத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கு ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் இங்கே 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். நாம் விடுதலை பெறுகிறதுக்கு தேவன் தான் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இந்த சரீரத்தை பேணி நிச்சயமாக பாதுகாக்க முடியும். பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் அதுக்கு அலங்காரமோ அதை பாடி பில்ட் பண்ணுறது அப்படி இப்படி என்று அல்ல. உங்கள் சரீரத்தை மாத்திரம் கர்த்தருடையது என்று பாதுகாத்து பேணி பாதுகாத்து ஆண்டவரிடத்தில் நெருங்குவீர்களானால் வருகிற துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விடுதலையை கட்டளிட்டு ஆரோக்கியத்தோடு கூட வாழ்வீர்கள். நாம் ஜெபம் பண்ணோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த சத்தியத்தின்படியாக நடக்கும் பொழுது சரீரம் யாருடையது என்கின்ற கருத்துக்களை குறித்து நிறைய பார்த்தோம். எனவே தேவரீர் தங்களை குணமாக்குகிறவர் கர்த்தர் என்பதை அறியாமல் போனார்கள் என்கின்ற அந்த வார்த்தையின்படியாக இப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிறோம். எம்மை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் சரீரமும் சரீரத்தின் அவயங்களும் உம்முடைய சரீரத்தில் அவயங்களாக காணப்படுகிறது. நீர் தலையாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை உருவாக்கினவர் வியாதிக்கென்று பலவீனத்துக்கென்று உருவாக்கவில்லை, உமது சாயலாக உருவாக்கினீர். ஆனால் நாங்கள் பாவம் செய்து கெட்டு போனோம் என்பதையும் உணர்ந்து இப்பொழுது மண்டையில் வருகிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆரோக்கியத்தோடு கூட வைக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.